அங்கே பார்த்த கவலையான விடயங்களை விட எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அது என்ன சரியா கவலை கொள்ள வச்சது, அந்த தந்தைக்கு தன்னுடைய மகள் 8AB ரிசல்ட்ஸ் எடுத்தது இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எங்களோட குடும்பமே சிதந்து போயிட்டு எவ்வளவு துன்பம்னா ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னு எனக்கே தெரியலையா. நான் நினைக்கிறேன் அதான் நிறைய பேர் சொல்றது, என்னுடைய வீடியோக்களை பார்த்தா ஒரு ஆற்றுப்படுத்தல் மாதிரி இருக்கிறது. அவங்கள போல ஒரு மோசமான ஆட்கள் எங்கேயும் இல்லையாம், எங்களுக்கு அவ்வளவுக்கு செஞ்சிருக்காங்க என்று போட்டிருக்காங்க பிள்ளை. வணக்கம் மக்களே, நேற்று ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்பேன். இந்த விபத்து சம்பந்தமான காணொலியில் நான் ஒரு விஷயம் கதைச்சிருப்பேன். என்ன கதைச்சிருப்பேன்டா, அந்த ஒவ்வொரு நபர்லேயும் ஒவ்வொரு குடும்பம் தங்கி இருக்கும். இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு ஆள் இடித்து விழுத்தக்கு முன்னம் அல்லது ஒரு பொறுப்பற்ற விதமாக வேகமாக ஓடைக்க அந்த முன்னுக்கு போகிற ஐயா தான் சில போல ஒரு பைத்தங்காயோ இல்லை ஒரு தேங்காயோ வைத்து அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருப்பார், இல்லை ஒரு பிலாப்பழத்தை வைத்து அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருப்பார். எங்களுக்கு அவர் ஒரு சாதாரணமான ஒரு ஐயா போனா போட்டு மண்டடிக்கிறது. நான் முந்தி பார்த்தேன், அந்த குருவி ஒன்று சில ஒரு இடத்தை இடிபட்டு கிடக்கும், அதை ஒரு போட்டோ எடுத்து பெரிய கவிதைகள் எல்லாம் எழுதி இருப்பாங்க. அது குஞ்சு அந்த குருவி எப்போ சாப்பாடு கொண்டு வரும் என்று பார்த்து கொண்டு இருக்கும், அப்படி எல்லாம் எழுதுவாங்களா. அதாவது அந்த குருவியின் குஞ்சு நிலையிலிருந்து யோசிச்ச மாதிரி எல்லாம் அந்த மனிதாபிமானமான கவிதைகளை பார்த்தது. ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்னுண்டா, இப்போ அந்த மனிதாபிமானம் குறைஞ்சிருக்குது. இன்றைய தினம் அந்த சேர்ந்த ஃபியூனரலுக்கு போயிருக்க சரியா அந்த மனதை உருக வச்ச ஒரு காட்சி, அந்த பிள்ளைகள்கிட்ட கவலை. அவருடைய மகன் ஒரு பதிவொன்றை சொல்லியிருப்பார். அந்த அந்த விஷயத்தை நான் இதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர்கள் அதை தவறாக விளங்கி கொள்ள மாட்டார்கள். நிறைய இரங்கல் உரைகள் இடம்பெற்றது. அதில் நிறைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், சமூக நலன் விரும்பிகள், கல்விசார் சமூகம், இலக்கியாளர்கள், கலைஞர்கள் என்று நிறைய பேர் உரையாற்றினவே. அப்போ அவர் ஏற்புரை செய்யணும் அந்த தம்பி மகன் சொல்லியிருந்தார். இந்த உலகத்தில் தங்களுடைய அப்பா 2 விஷயத்தை தானே நேசிக்க சொன்னது. 2 விஷயம்தான் நிலையானது, அதை விட்டு எப்பவும் போகக்கூடாது. ஒன்று மனிதர்கள், மற்றது இயற்கை. மனிதர்கள் மற்றது இயற்கை. இந்த ரெண்டும் அப்பா நிறையவே நேசித்தவர். ஆனால் அந்த மனிதர்களாலே என்னுடைய அப்பா கிட்டத்தட்ட சொன்னால் அவர் அப்படி அந்த வசனம் பாவிக்கல என்றாலும் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறாருண்டா, கொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் கவலையோடு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கு மிஞ்சி பேச விளையலை. நிறைய விஷயம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த தம்பி கதைச்சதுக்குள்ள தம்பியாக தான் இருக்க வேணும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய 2 வசனம், இயற்கை, மனிதர்கள். இந்த 2ஐயும் நாங்கள் ஒரு காலத்திலே மறக்கக்கூடாது. அவர்கள வழியில தான் நாங்கள் வாழ வேணும். இந்த 2 முக்கியமானது என்று சொல்லி சொல்லி தாங்களை வளர்த்ததான். அந்த பொம்பளை பிள்ளை அழுதாங்க. அப்பா எங்கே போனாலும் முத்தமிட்டுட்டு போவார், அன்பை பராமரிப்பார். ஆனால் இன்றைக்கு அது கிடைக்கலன்னு சொல்லி அந்த உயிரற்ற உடலத்தை கொண்டு போய் அவள் விரந்தி எழுத பார்க்க சரியான கஷ்டமாக இருந்தது. ஏன் நான் இதை சொல்கிறேன்டா, அந்த வேகமாக ஓடுற அந்த கோதாரி விழுந்ததுகளுக்கு இதெல்லாம் தெரிய போகிறது இல்லை. அதுகளுக்கு அந்த நான் நேற்று சொன்ன மாதிரி தட்டி தூக்கியா சமைச்சான் என்ற மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான். நேற்றையான் பதிவை பார்த்துட்டு எனக்கு கவலையான விஷயம் இப்போ ஒரு மனுஷட்ட நல்லதுக்கு போவாட்டியும் என்னதுக்கும் கெட்ட விஷயங்கள், அதாவது தீமை காரியங்களுக்கு போகணுமேனு சொன்னால் அதான் வாழ்க்கைன்ற மீனிங்ஃபுல்ல ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்திருக்கிறாருன்றதை அறிய உதவும். எங்களோட வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் அறிய உதவும். இந்த வாழ்க்கை எவ்வளோ போலியானது, இந்த நிலை இல்லாதது என்றதை அறிய உதவும். ஸோ அதுகளை போகிறது. அங்கே பார்த்த கவலையான விடயங்களை விட எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அது என்ன சரியா கவலை கொள்ள வச்சது, அந்த மெசேஜ் அனுப்பினது ஒரு சகோதரி, எனக்கு ஒரு தங்கச்சின்னு வைங்க. ஆனால் நான் சொல்ல விரும்பல யாருண்டு. அதைக்கு நடந்த ஒரு சோகமான விஷயத்தை எனக்கு அவங்க மெசேஜாக அனுப்பியிருந்தாங்க. அவள் என்ன போட்டுக்கிறான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவளோட பேர் ஒன்றும் சொல்லலை, அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தையும் நான் உங்களுக்கு சொல்லலை. என்றாலும் இது உங்களுக்கும் இது தேவையாக இருக்கும். வடிவாக பாருங்க. அவங்க போட்டிருக்கிறாங்க என்ன ஆக்சிடென்ட் பற்றி கதைச்சிருந்தீங்கள். உண்மையில் நல்ல ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், குடும்பத்தின் மூலாதாரமாக அவர் இருக்கலாம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்கள். அதாவது நாங்கள் யாரையாவது இடிச்சு விழுத்தேக்க அவர் தான் அந்த குடும்பத்தின் ஒரு மூலாதாரம் என்ற அவற்ற வருமானத்தில் அல்ல அவர் தான் இருந்து சில பொறுப்புகளை நிறைவேற்றணும், வீடு கட்டணும், யாருக்கின் கல்யாணம் செய்து வைக்கணும், அவர் இல்லாட்டி அவர்கள் நித்திர கொள்ளவே பயப்படுகிறோம். இப்படி எல்லாம் இருக்குன்னு தானே. அதுகளெல்லாம் யோசிக்காம தான் எங்கடையில் கொண்டு போனுகளையும் பார்த்துட்டு தண்ணிகளையும் போட்டுட்டு பொறியெல்லாம் கொண்டு இடிக்கிறது. அவள் போட்டிருந்தா ஒரு விஷயம், குடும்பத்தின் மூலாதாரமாக அவர் இருக்கலாம் என்று உண்மையில் அது என்னை பாதித்து விட்டது. ஏன்னு நினைக்கிறீங்க, அந்த வீட்டை அந்த பிள்ளை என்ற விஷயம் ஏதோ நடந்திருக்கு. இன்றைக்கு ஒரு வருடத்தை நெருங்குகின்றது. எங்களின் குடும்ப மூல வேரை இழந்து அவன் அப்பாவே யாரோ கொண்டுட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், டேஸ் இடம் சொல்லல, அம்மாச்சி உணவகத்துக்கு முன்னர் நடந்த ஒரு விபத்து. ஒரு இடம் முன்னுக்கு, அந்த அம்மாச்சிக்கு முன்னுக்கு ஒரு இடத்தின் பேர், அதை சொன்னால் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க.
என் அப்பா வேலை முடிஞ்சு வீட்டை சைக்கிளில் வரும்போது கயசு ஒன்று மோதி இறந்தார். 45 வயது அப்பாவுக்கு. அம்மாவும் நாங்கள் 3 பேர் பெண் பிள்ளைகளாம், 3 பேரும் பொம்பளை பிள்ளைகள். இனி என்னத்தை மிச்சம் நான் சொல்ல விரும்பலை. அந்த இடிச்சாளர் தான் இந்த பேரையும் பார்க்கப்படும். ஆக்சிடென்ட் நடப்பதற்கு முதல் நாள் கடைசி தங்கச்சிக்கு 8AB ரிசல்ட்ஸ் வந்து சரியான சந்தோஷம் அவருக்கு. ஒரு அரச உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு தந்தை என்றால் அவர் அநேகமாக நடத்துகிற வருமானம் உடைய ஒரு குடும்பம். என்ன சம்பள காசு வேற, ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்ற அல்லது ஒரு அப்படியான ஒரு பின்னணியில் வாழ்கிற ஒரு குடும்பம் தானே அது. அப்போ அப்படி கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒரு தந்தைக்கு தன்னுடைய மகள் வந்து 8AB ரிசல்ட்ஸ் எடுத்தது வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அந்த சந்தோஷம் வந்து நீடிக்கிறதுக்கு முன்னமே நாங்கள் 2 பேரும் யூனிவர்சிட்டி படிக்கிறோமா. இப்போ எங்களோட பரம்பரையிலேயே முதல் யூனிவர்சிட்டி என்ட்ரு பண்ணது அந்த பிள்ளை தானா, படித்து கஷ்டப்பட்டு படித்து என்ட்ரு பண்ணியிருக்கு. சரியா, அப்பாவுக்கு சரியான சந்தோஷமாம் தங்கச்சி 8AB ரிசல்ட்ஸ் எடுத்ததும். ஏற்கனவே 2 பிள்ளைகள் யூனிவர்சிட்டி படிக்குது. அப்பா எங்களை படிப்பிக்க பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும். தாங்க சொல்கிறதாம் அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், எல்லாம் கொஞ்ச நாள் தானப்பா நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு என்று தாங்கள் சொல்லி அப்பாவை தேத்துறதாமே, தாங்கள் உழைக்க வலிக்கிட்டு வந்தாங்க என்று சொல்கிறதாம். எவ்வளவு அழகான அன்பான குடும்பம் என்று ஊரே கண்பட்டது போல அப்பாவை இழந்துட்டோம். அந்த வலி எல்லாம் எப்படி என்று சொல்ல முடியாது. எங்களோட குடும்பமே சிதைந்து போயிட்டு எவ்வளவு துன்பம்னா, ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு எனக்கே தெரியலையா. நான் நினைக்கிறேன், அதான் நிறைய பேர் சொல்கிறது, என்னுடைய வீடியோக்களை பார்த்தா ஒரு ஆற்றுப்படுத்தல் மாதிரி இருக்கிறது, எங்களோட மைண்டில் உள்ள நிரூபம் நீங்கள் கதைக்கிறீங்களேண்டு. அப்படி தான் அந்த தங்கச்சிக்கு தோன்றிச்சோ சரியா. எனக்கு இப்போ வரையில நான் இதில் நடிக்க முடியாது. இந்த மெசேஜை பார்த்தோன்னே கண்ணீர் சிந்திட்டேன். நான் இந்த மெசேஜை பார்த்தோன்னே எனக்கு என்ன அறியாமல் ஆஃபீஸுக்கு இருந்து கண்ணீர் சிந்திட்டேன். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு எனக்கே தெரியலை. இந்த பதிவை பார்த்த விட நான் அழுது விட்டேன். இப்போ கோர்ட்ஸ் கேஸ் வந்து போகுதாம். ஒன்று மட்டும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறா, அதான் நோட் த பாயிண்ட். இந்த ஒரு உத்தியோகத்தை சொல்லி விசாரணை சம்பந்தங்கள் மாதிரியான ஒரு உத்தியோகம் பண்ணி வைங்கணும். எந்த உத்தியோகம்னு நான் சொல்லலை, சட்டச்சிக்கல். அவங்கள போல ஒரு மோசமான ஆட்கள் எங்கேயும் இல்லையாம். எங்களுக்கு அவ்வளோத்துக்கு செஞ்சுருக்காங்க ரெண்டு போட்டிருக்காங்க அந்த பிள்ளை. இதெல்லாம் ஆக்சிடென்ட் நடத்துகிற ஆக்களுக்கு தெரியும் தானே. இது அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸோ நான் அதை பற்றி டீப்பாக போகலை. நான் சாதாரணமான பீதி விபத்துக்களை சொல்கிறேன். ஒரு ஆளை நாங்கள் இல்லாமல் செய்யக்க இப்படி எல்லாம் அந்த குடும்பம் அனாதையாகி இப்படி என்ன போலையான ஆக்களுக்கெல்லாம் சொல்லி கஷ்டப்படும்ன்றதை யோசிக்க போகிறது இல்லை ஒரு தரம். ஒவ்வொரு நாளும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்க சைட் கண்ணாடியில் இருக்கேக்க யாராவது சந்தோஷமாக இன்னொரு தேப்பன் அந்த பிள்ளையை கொண்டு போய்க்க இவன் மெனம் என்ன பாடுபடுமென்று ஒரு தரம் யோசிக்கிறீங்களே தானே. வேகமாக போய்க்க இல்லை கேட்குறேன்னா அப்படி என்ன கிளிக்க போகிறீங்க நீங்கள்? என்ன ரொக்கெட் போக போகிறீங்களா? போய் அப்துல் கலாம் அல்லது எலான் மஸ்கோட ஏதாவது டீலிங் இருக்கிறீங்களா? என்ன ப்ரெஷரோ தெரியாது. அப்படி ஓடி போய் என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் முந்தி போவீங்க. அப்படி பிந்தி போனால் என்ன வேலையால் நிப்பாட்டுவாங்களா? இல்லை 4 பேச்சை பேசி போட்டிருப்பாங்க, பேசாமல் சமாளிச்சுட்டு இருக்க வேண்டியதான். இது என்னென்னா அட்டவாசி பேரும் அந்த சீனுக்கும் தண்ணி அடிச்சுட்டு தான் ஓடுறது. எனக்கு தெரிஞ்சு இந்த சேருண்ட இழப்புக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு நிறைய நினைக்கிறேன், ஒரு நல்ல பிறப்பு, நல்ல ஆன்மா, நல்ல மனுஷர். அதான் இன்றைக்கு எல்லாரும் சொல்லிச்சு, எனக்கு யாருன்னு தெரியாது. நான் இப்போ நான் என்னென்னா ஒரு நல்ல மனிதர். ஸோ அவர் ஒரு வைப்பை கிரியேட் பண்ணியிருக்கிறார். இந்த எல்லாரையும் அட்டென்ஷன் தன் உயிரை கொடுத்து, இயற்கையை நேசிக்கிற ஒரு ஆளாம் அவர். தன் உயிரை கொடுத்து எல்லாரையும் இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வச்சிருக்கிறார். ஒரு பெருமதியான உயிர் தானே. ஸோ இதுக்கு பிறகு இதை பற்றி கொஞ்சம் ஒரு அட்டென்ஷன் வரணும். நிறைய பேர் கொஞ்சம் மாறணும். அப்படி இருந்து அரைவாசி மாறாத ஒரு 10 பேர் மாறினாலும் சந்தோஷம் தானே. இதை பார்த்துட்டு என்றக்காக இந்த கதையை பதிவுறேன். 2 விஷயம். ஒன்று, அந்த தங்கச்சி போட்ட மெசேஜ் என்ன சரியாக அன்றைக்கு பாதித்தது. இதுக்கு பிறகு நான் இந்த இந்த டாப்பிக்கை பற்றி கதைக்க போகிறது இல்லை. உங்களுக்கும் அதை சொல்லணும்னு நினச்சேன். ஏனெண்டா சில பேர் இது போட்டது ஒரு ஆள், நிறைய பேர் மைண்டில் அப்படி கிளிக்காக இருக்கலாம். சரியா, இல்லாதவனுக்கு தானே தெரியும் அதுன்ட்டு யாருமே. நாங்கள் விளைக்க வலிக்கிட்டா பிறகு எல்லாரும் கல்யாணம் செய்து 2 பிள்ளையும் பிறந்தா பிறகு அம்மா இல்லாமல் போகிறதே தாங்க முடியலை. அது சின்ன நான் பேச்சுலராக இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படி கஷ்டமாக இருந்திருக்கும். என்ன நடந்துச்சு ஒரு அந்த நேரம் யாரில் பிள்ளைன்னு தெரியாது. ஸோ நான் அதை பற்றி டீப்பாக போகலை. ஆனால் எந்த இடமுன்னு சொல்லலை, யாரனும் சொல்லலையா. ஆனால் உங்களுக்கு அந்த ஆக்களை இந்த கதையை வச்சு தெரிஞ்சாலும் அதை மென்ஷன் பண்ண வேண்டாம், கீழே கொமெண்ட்டில் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு தகவலாகவே போகட்டும். ஆனால் கடவுள் சத்தியமாக நான் செய்கிற வேலை மேலே சத்தியமாக இந்த சம்பவம் உண்மைன்னு சொல்லி அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. அந்த லிங்கும் போட்டிருந்தவங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களன்னு மறக்காமல் உங்களோட கருத்தை போட்டுட்டு போங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் என்றதையும் பாருங்க. இது சம்மந்தமாக முதல் 2 வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்க.
இந்த காணொலியும் உங்களோட மனதை தொட்டு இருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. மறக்காமல் உங்களோட கருத்தை போட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.